ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பிக் பாஸ் ராஜு அவர்கள் விஜய் டிவி ப்ரோக்ராம்ல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது நம்ம கட்சிக்கு வந்துடுறீங்களா விஜய் டிவி, உங்கள் ஓட்டு விஜய் டிவிக்கு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா இல்லாம டைரக்டாவே டிவிக்கேன்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அங்க இருந்தவங்க கிட்டே அதுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸ். ஸோ ராஜு அவர்கள் ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனுன்னு நமக்கு தெரியும். வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல கூட அதனாலதான் அவரை ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவரு பங்குக்கு சூப்பரா ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணி விட்டாரு. அண்ட் அதை கட் பண்ணாம போட்ட விஜய் டிவிக்கு நன்றி. ஏன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த சீனை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. ஓப்பனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் எலெக்ஷன் அப்ப விளம்பரம் வேணும்னா போடுவாங்க. பட் அவங்களோட சோழியே இந்த மாதிரி பண்ணதை கட் பண்ணாம போட்டது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. மேபி இதனால அவங்க ப்ரோக்ராமுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணாம போட்டிருக்கலாம். ஏன்னா இன்ஸ்டா ட்விட்டர்னா அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங். ஸோ அதனால விஜய் டிவி ப்ரோக்ராமுக்கும் இதனால ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே எல்லா துறைகளிலுமே தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால இதே மாதிரி வரும் வாதங்கள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய இடங்கள்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும். ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக கட்சி மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தளபதி ரீசெண்டா பயங்கர போக்கஸ்டா இறங்கிட்டாரு. 2026 எலெக்ஷன்லயே பெருசா ஜெயிக்கணும் அப்படின்ற முடிவுல தான் இருக்காரு. ஸோ தளபதியே இந்த மாதிரி ஆக்டிவா இன்வால்வ்டா இருக்கும்போது தமிழக வெற்றி கழக கட்சி தொண்டர்களுக்கும் பயங்கர ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் நமக்கே கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்த நம்பிக்கையை விட இப்போ பல மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ இதை அப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.